ஷபா, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம், அதுக்குள்ளே வேர்க்குது. சரி, ஓகே. இப்போ ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு பார்ப்போம். என்னவா, ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா? அதை ஏமா நீ கேட்குற? ரேஷன் கடைலாம் ஓப்பனில் இல்லை. சரி, நான் போகிறேன். பொண்ணு வீட்டில் தனியாக இருப்பா. பிரியா, பிரியா, எங்கடி? இன்னும் ஆளையே காணோம். உன்னை எப்போ தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு தூக்கிட்டு வர சொன்னேன், இன்னும் வரலை? இதோ வந்துட்டம்மா, வந்துட்டு இருக்கேன், அதோ வந்துட்டே இருக்கேன், இருங்க. ஏய், குடத்தை உடச்சிடாதடி, புது குடம்டி. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் இப்போ தண்ணி அடிக்கிறேன். தண்ணி வருமானு வேறு தெரியலையே, லூஸ் பைப் வேறையே. சரி, அடித்து பார்ப்போம். அடிச்சுட்டு அந்த பிரியா அக்காவோட டின்ட்டு அக்காவோட நம்ம போய் விளாடுவோம். என்ன இந்த குடத்துல அந்த பைப்பு நிற்க மாட்டேங்குது? ஏதோ நின்றுச்சு. என்னால் பரவாயில்ல, ஊற்றுனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன. நான் இப்போ அடிக்கிறேன். ஐயோ, எவ்வளோ நேரம் தான் அடிக்கிறது? எனக்கு கை வலிக்குது வேறு. ஐயோ ஐயோ, தண்ணி வருது. ஏய், பார்த்துடி, தண்ணி கீழே ஊற்றுது பாரு. சரிம்மா, இருங்க, நினச்சிட்டேன். இப்போ ஓரமாக எடுத்து வைக்கிறேன். என்ன, இருங்க. சரிடி, எடுத்து வை. அதுக்கு நீ என் மேலே போட்டுறாத, நவுத்தி வை. சரிங்கம்மா. நெக்ஸ்ட்டு வைடி. அம்மா, என்னம்மா, நம்மக்கிட்ட ஒரே ஒரு புது பாத்திரம் தான் இருக்கா, குடை தான் இருக்கா என்ன? நம்மக்கிட்ட 10 குடம் 15 குடம்லாம் இல்லை. அதை ஏண்டி கேட்குற? எல்லாத்தையுமே உடச்சி போயிடுச்சுடி இந்த சைக்ளோன் வந்ததில். அப்படியாம்மா? சரி சரி, விழுந்துட்டியேடி, பார்த்து எந்திரிடி. சரிம்மா, தண்ணியில் வலிக்கி விழுந்துட்டம்மா. ஓகே ஓகே, பார்த்து புடி. சரி, இன்னொரு ஒரு கேன் தரேன், அதில் வை, புடி. சரிங்கம்மா. தண்ணியை கீழே ஊற்றாதடி, தண்ணியே எல்லாமே இருக்கும். சரி, இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நீ அந்த டின்ட்டு அக்கா கிட்டே போ. என்னடி அதில் ஊற்றிட்ட? ஆமாம்மா. டின்ட்டு அக்கா என்னம்மா கொடுக்குறாங்க? அவங்களா இது கொடுக்குறாங்க, என்னதுன்னா சேலஞ்ச் வைக்க போகிறாங்களாம். நீ போய் அவங்களோட கலந்துக்கிட்டு போய்ட்டு சேலஞ்சில் ஜெயிச்சுட்டு வா. என்ன? சரிங்கம்மா. சரி, நான் உள்ளே போகிறேன். என்ன, உள்ளே இதெல்லாம் தூக்கிட்டு போகிறேன். ஐயோ, இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு கையெல்லாம் வலிக்குமே. கை வலிக்குதோ இல்லையோ, இடுப்பு செத்தண்டா இன்னைக்கு. ஐயோ, இவக்கிட்ட வேற வாங்கிட்டோமே இன்னைக்கு. சரி, ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஐயோ ஐயோ, அம்மா, ஐயோ, எனக்கு இடுப்பு வலிக்குதே. ஆமாடா, இன்னொரு குடத்தையும் தூக்கிட்டு போயிடுவோம். உள்ள தண்ணி பிடிச்சி வச்சுருந்ததையும் ஜாமான் விளக்குறோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இப்போ இதையாச்சும் எடுத்து கூடவே உள்ளே வச்சுட்டு உள்ளே நம்மளுக்கு சொல்லுங்கக்கா, எனக்கு நாடகம் போட்டிருப்பானுல, அதை பார்ப்போம். அக்கா, டின்ட்டு அக்கா, வாடா. ஓகே, நான் இப்போ உங்களுக்குலாம் ஒரு இது கொடுக்க போகிறேன். என்னதுன்னா, ஒரு சேலஞ்ச் வைக்க போகிறேன். என்ன சேலஞ்ச்னால், நீங்கள் 3 பேரும் ஒன்றத்தை பண்ணுவீங்க. ஐ மீன், அது பேர் என்ன, ஒரு ட்ராயிங் பண்ணுவீங்க. அந்த ட்ராயிங்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாக்லேட்ஸ் தருவேன். ஓகே டின்ட்டு அக்கா. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி 2 கேம் விளையாட போகிறோம் குட்டீஸ். என்ன கேம்னா, நான் சாக்லேட் இன்றைக்கி வாங்கி தருவேன். சாக்லேட்டை இன்றைக்கி ஒளிச்சும் வைப்பேன். அட் தி சேம் டைம் நான் உங்களுக்கு அது பண்ணவும் செய்வேன். சரியா? லோட்டஸ், நீ போயிட்டு 3 A4 ஷீட்ஸு. லில்லி, நீ போயிட்டு அந்த க்ரையான்ஸு, கலர் பென்சில், ஸ்கெட்சு வேண்டாம், இல்லை க்ரையான்ஸும் கலர் பென்சில்ஸும் மட்டும் நீ கொண்டு வா. என்ன கேமரா இப்படி ஆடுது? ஐயோ, ஏன் தெரியுமா கேமரா இப்படி ஆடுது? கேமரா அக்காவோட கை நடுங்குது, அதனால தான் ஆடுது. இப்போ செட் பண்ணியாச்சு. லோட்டஸ், நான் உன்னை எவ்வளோ சொன்னேன் எனக்கு ஒரு A4 ஷீட் வேணும்னு சொல்லிட்டு. டின்ட்டு இதோ எடுத்துகிட்டு வந்துட்டு. ஓகேடா, உட்காருடா பிரியா. சரிக்கா. இந்தா லோட்ட, இந்தா டின்ட்டு, நீ கேட்ட கலர் பென்சில்ஸு, கலர் க்ரையான்ஸு. சரி லோட்டஸ், நீ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் வர. ஓகேயா? சரி டின்ட்டு, சரி நான் உட்காரு டின்ட்டு. நீனு சரி, ஓகே. நீ இன்னைக்கு
என்ன வரைய போகிறேன்னு என்கிட்ட சொன்னேன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுவா டின்ட்டு நான் இப்போ வரைகிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு எதுவுமே புரியல டின்ட்டு. நான் வரைஞ்சிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே நான் வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். படுத்துகிட்டே வரையலாம், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் என்ன யோசிச்சுட்டே இருக்கோன்னே. என்ன வரையலாம்? க்ரீன் கலரில் ஏதாச்சும் ஒரு ட்ரீ வரைஞ்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு வரைவோம். சரி, என்ன வரையலாம்? ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் பிரான்ச் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு லீஃபாக அந்த ஸ்டெம்மை வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கர்வ்டாக அந்த ஸ்டெம்மை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு நிறையா வரைஞ்சிட்டு ஆரஞ்சும் பிங்க்கும் நம்ம இப்போ வந்து டாட்ஸாக கொடுத்துக்கலாம். லோட்டஸ், என்ன இவ்வளோ கேவலமாக வரைகிற? லில்லி, உனக்கு இதெல்லாம் புரியாது. ஆர்டிஸ்டுக்கு தான் புரியும். ஆர்டிஸ்டா? சொல்லவே இல்லை லோட்டஸ். உனக்கு தான் தெரியாது லில்லி. அம்மாக்கும் பாட்டிக்கு டின்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் டின்ட்டு, நீ வந்து பியூட்டி பார்லர் வைக்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்க. பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ண போற? நீ வேறடி அக்கா, அம்மா என்ன தெரியுமா சொன்னா, வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோன்னு சொல்கிறா. இது வேற வந்து ஒரு கலர்மயமான ஏரியா. யாரும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஸோ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், கொஞ்சம் தூரமாக ஒரு வாக்பை டிஸ்டன்ஸில் வந்து வைக்கலான்னு இருக்கேன். அப்படியா டின்ட்டு? சரி நீ வெயி, எனக்கும் மேக்கப் பண்ணி விடு. சரியா டின்ட்டு? இடத்துக்குலாம் நம்ம கொடுத்துட்டு சரிடி லோட்டஸ், நீ வாய் கிளே பேசாத. வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. என்ன முடிவாயிடுச்சா? அந்த கலர் பென்சிலும் இது வந்து பாட்டி இருக்க போறாங்க இந்த வீட்ல. நாங்க தான் வேற வீட்ல இருக்க போறோமா. போயிட்டு தீபிகா 2016 சேனல்ல பிரியாக்கா ஃபேமிலில அவங்க ஊருக்கு போறாங்க. இனிமேல் இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்களாம். இந்த ஒரு 30 வீடியோஸ் இந்த அக்கா எடுத்து போடும்போது அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்களாம். நாங்களும் பெரிய பிள்ளையாயிடும் டின்ட்டு. அப்படியா? சரி ஓகே. நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பிங்க் ஆரஞ்சை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அங்கே கொடுத்துட்டு இந்த மாதிரி லீவ்ஸ் லீவ்ஸ் போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அந்த பெட்டல்ஸ் வரைஞ்சிடலாம். எதுக்கு கீழே பிரான்ச் பிரான்ச்சை கொடுத்தேன். நீங்கள் வந்து வேறு மாதிரி பிரான்ச்சை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு அந்த டைம் தோணலை அட் த ப்ரெசன்ட். ஸோ அதனால நான் வந்து விட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டின்ட்டு நான் இப்படியே போகிறேன் டின்ட்டு. எனக்கு கையெல்லாம் வலிக்குது. சரி ஓகே, உன்னோட நேமும் எழுதி லோட்டஸ். சரி ஓகே டின்ட்டு, நான் பை லோட்டஸ்ன்னு நான் போட்டுடுறேன். போட்டுட்டேன் டின்ட்டு. நான் லீவ்ஸும் போடுறேன். நான் போடுறேன் டின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து டார்க் கலர் க்ரீன் கலரும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா லைட் க்ரீன் கலரும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து டார்க் இருக்குது. டார்க் நான் இதில் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக வந்து அந்த லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பின்னாடி எடுத்து வச்சுக்கிறேன். டின்ட்டு, என்னோட ட்ராயிங் முடிஞ்சிச்சு டின்ட்டு. அப்படியா? சரி ஓகே லில்லி, நீ நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங் பண்ணு. நான் வந்து இந்த லோட்டஸ் ட்ரா பண்ண மாதிரி இந்த வில்லேஜ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த நேச்சர் பற்றி தான் வரைய போகிறேன். ஆனால் இந்த ரெயின் அப்போ வரும்ல, என்னடி சேரில் விழுந்துட்ட? ஆமாம் டின்ட்டு. சரி ஓகே, எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து இந்த லோட்டஸ் வரைஞ்ச மாதிரி ஒன்றும் இந்த நார்மலாக வந்து ட்ரீயை வரைஞ்சால கலர் மாதிரிலாம் இல்லை. நான் கொஞ்சம் ரெயின் வரையலான்னு இருக்கேன். சரி லோட்டஸ் நீ சரி ஓகே டின்ட்டு, நான் வரைய போகிறேன். இப்போ வந்து நான் வந்து இதில் கலர் பண்ணனா நல்லாயிருக்கும்னு தோணலை. கலர் பண்ணாமல் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ சரி ஓகே டின்ட்டு, நான் இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரியா டின்ட்டு? சரி லில்லி, நீ வேற அங்கே பாரு, லோட்டஸ்தே நல்லா தான் டின்ட்டு இருக்குது. அவளுது நல்லா இருக்கா? சரி நீ சொல்லு லோட்டஸ்.
மீன் லில்லி. நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ரெயின்போ கலர்ஸை வரைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நான் லைட்டாக ஃபஸ்ட்டு ஷேடுக்கு மட்டும் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் தீப்தி கேலரி 2016 அந்த சேனலில் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. நான் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் என்னதான் பண்ண தெரியல. கொஞ்சம் லைட்டாக லைக் பண்ணிக்கோங்க. ஓகே டின்ட்டு நான் என்னோடய ட்ராயிங் முடிச்சிட்டேன். இப்போ நான் பை லில்லின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகே பிரியா, நீ தான் லாஸ்ட்டில் இருக்க, வாடி. சரிங்கக்கா. அக்கா பிரியா நீ பண்ணுவா. நீங்கள் இப்போ பியூட்டி பார்லர் வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நான் வந்து இந்த மந்த் மட்டும் தான் இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வேறு வீடு வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. சொந்த ஊருக்கு, சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஸோ நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவோம்க்கா. ஸோ அதனால் அது வரைக்கும் அதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு மதர்ஸ் டேக்கு நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம்க்கா. அப்போ அம்மாங்களுக்குலாம் கொஞ்சம் இது பண்ணணும்ல. சரிக்கா, நான் போய் பம்பில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரிடி, பம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ நான் தெளிக்கிறேன்க்கா. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராயிங் தான் இருக்கும். நான் வந்து தாட்ஸ் தான் நான் இப்போ எழுத போகிறேன்க்கா. சரிங்கக்கா. நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கிட்டீங்களாக்கா? இந்த மாதிரி கிளாத்ஸ் போட்டு நான் தொடச்சிக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு நீங்கள் காட்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது பேப்பர்னால நான் வந்து கிளாத் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சார்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு என்னென்னா காட்டனே யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் காட்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 சைடுமே தேய்ச்சி தடவி கொஞ்சம் காய எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எடுத்து ஒரு 2 நிமிஷம் 2 வாட்டி 10 வாட்டி அந்த மாதிரி பண்ணிட்டு கையில் ஒத்துக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் கீழே வைக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ட்ராயிங் பண்ண போகிறதுனால கீழே அப்படியே ஒட்டிக்கும், அட்டாச் ஆகிக்கும் கம் மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன்டா. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே அதே மாதிரி நம்ம வந்து இப்படி சமமாக ஆக்கிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எடுக்கும் போது பிஞ்சிட்டு வந்துடும். இந்த சைடில் வந்து கேப் இருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெட் கலர் எடுத்துகிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம் பண்ணிக்க போகிறேன். ரெட் கலர் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரௌன் கலர், என்ன கலர் உங்களோட ஃபேவரட் கலர், உங்களோட ஃபேவரட் கலர் நீங்கள் எழுதிக்கலாம். மீன் இப்போ வந்து நான் வந்து மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மை லைஃப் வந்து தி ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத போகிறேன். ஹாப்பி லைஃப்க்கு வந்து நம்ம வந்து அந்த பாஸ்ட் லைஃப் வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு பண்ணுறதுக்காக நான் வந்து பர்பிள் கலர் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு ரெட் கலர் அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா ரெட் கலர் வந்து லைட்டாக வந்து எனக்கு நல்லா டார்க் ரெட்டாக கூட பிடிக்கும். இது வந்து நான் இப்போ வந்து வச்சுருக்கிறது வந்து டாம்ஸோட அந்த பிராண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணாமல் நான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணுறேன். பென்சில் ஷேடு கிடைக்கும். சரிடா பிரியா, அங்கே பேர் பிரியா உங்களை மாதிரி தான் அந்த சைடு கிழிஞ்சிருச்சு லைட்டாக. ஓகேடா விட்டுரு. பாரு லில்லியன் லோட்டஸ் என்னை அக்கானே கூப்பிட்றாங்க. நீங்கள் என்னை அத்தைன்னு கூப்பிடலாம், அட்லீஸ்ட் அக்காவாச்சும் கூப்பிடலாம். டின்ட்டு தான் கூப்பிட்றாங்க. என்ன இதே உங்களுக்கு நியாயமா? கொடுத்துட்டு பரவாயில்லக்கா விடுங்க. சரி ஓகே, நான் மேலே வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இங்கே வந்து தி ஹாப்பி லைஃப்னு சொல்லிட்டு நான் எழுத போகிறேன். இதோ எழுதிட்டு HAP எழுதுகிற இடத்துல எழுதுறது கிழிஞ்சிருச்சுக்கா. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைடா. PY லைஃப் கொஞ்சம் வந்து லைஃப் வந்து டி மாதிரி லைட்டாக ஆகிடுச்சு. பரவாயில்ல போயிடலாம். இப்போ வந்து நான் வந்து 3 ஹார்ட் வரைய போகிறேன். ரெட் கலர் வச்சு ரெட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அந்த கலர் டிஃப்ரென்ஸே தெரியலை. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த மாதிரி வரைஞ்சிட்டு மேலே அந்த ரெட் கலர் மறுபடியும் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அது அந்த ப்ரௌனும் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் மர்ஜ் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேங்க்கா. சரிடா, கீழே நான் வந்து ஒரு லோட்டஸ் பூ வரைய போகிறேங்க்கா. லோட்டஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டா. ஸோ அதனால் லோட்டஸ் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சி விட்டுட்டேன்.
நான் கீழே ஒரு 3 அந்த தாமரை விரிஞ்சிருந்தா அந்த கீழே க்ரீன் கலர் லீவ்ஸ் இருக்கும்ல, ஸோ அதையும் நான் வரைஞ்சி விட்டுறேன்டா. வரைஞ்சி விட்டுருக்கா. பை பிரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கல. ஆமாம் பிரியா, உன்னோட ஃபுல் நேமே பிரியாவா பிரியதர்ஷினியாடா? அதுவா அக்கா, என்னோட ஃபுல் நேம் வந்து பிரியதர்ஷினி. ஆனால் என்னால் எல்லோரும் பிரியான்னு கூப்பிட்டதுனால அப்படி ஆயிடுச்சு. சரி ஓகேடா, ஓகே நம்ம பார்த்து எடுப்போம், ஏன்னா கீழே கிழிஞ்சிரும் இல்லையா, அதனால் இந்த சைடு எடுத்துட்டு இப்படி எடுக்கணும்க்கா. அழகாக எடுத்துட்டியே. ஓகே ஓகே சரி, நம்ம இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் பார்ப்போம். இது வந்து பிரியா பண்ணது. பிரியா லைட்டாக கிழிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இஷ்யூஸ் இல்லை. தண்ணி நல்லா இப்போ தண்ணி பட்டாலே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது லில்லி பண்ணது நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பேர்த்து பார்த்தா நல்லா தான் இருக்குது 2 பேருமே. ஆனால் லில்லி கொஞ்சம் கலர் பண்ணியிருக்காங்க லில்லி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் பண்ணது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஆனால் லைட்டாக அந்த ட்ரீயை தான் சொதப்பிட்டேன், அந்த பிரான்ச்சை தண்ணி சொதப்பிட்டேன். 3 பேருமே நல்லா இருக்கு. இன்னைக்கோட வின்னர் யாருன்னா நம்ம வந்து பிரியாக்கு 3 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு வந்து யாராச்சும் சூஸ் பண்ணி தானே ஆகணும். யார் வின்னர்னா பிரியா தான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வின்னர் வந்து லோட்டஸ் சூப்பராக தான் பண்ணமா. ஆனால் பிரான்ச் தான் நீ கொஞ்சம் இது பண்ணிட்டு சொதப்பிட்ட. லில்லி நீனும் வேற லெவலில் பண்ண, ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து நீ வந்து உங்கள் அக்கா சொன்னால உங்கள் யாராவது போடுவோம் நாளைக்கு. அவள் பேர் என்ன, அதில் அக்கா தர ஒரு ஃப்ரேம் மாட்டிஃபைங் அது இருக்குது, அது தரேன். ஓகே இது சூப்பராக தான் இருக்குது லில்லி. ஆனால் இது உள்ள கலர் பண்ணி பிரியா சொன்ன மாதிரி வந்து நீ கலர் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து நீ கலர் பண்ணதுனால அது கொஞ்சம் கிரிஞ்ச் ஆகிடுச்சு. நீ கொடுப்பேன்னு நினச்சி தானே நான் இருந்தேன். வா லோட்டஸ், நீ சூப்பராக பண்ணியிருக்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் வந்து திட்ட தெரியுது, அதெல்லாம் நீ கலர் பண்ணலாம் முடியும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து அக்கா வந்து டின்ட்டு வந்து இதை நீட்டாக உனக்கு எழுதி காட்டுறேன். நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தாட்ஸ் எழுதுகிறேன் எல்லாரோட பேப்பர்லேயும். என்ன தாட்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேள்வியாக இருந்தால் விட்டுருங்க, ஏன்னா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நான் இந்த மாதிரி ஸ்டைலாக எப்பவுமே எழுதுவேன், ஸோ நல்லா கேவலமாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஸோ நான் இப்போ என்ன எழுதுறேன்னா தி பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஏன்னா எனக்கு பாஸ்ட் லைஃப் வந்து அது வந்து நம்ம அப்போ போகும்போது நல்லாயிருக்கும். பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சாக்லேட்ஸ்லாம் இப்போ கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து கிஃப்ட்ஸ் 3 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. கிஃப்ட் அந்த 3 பேருக்கும் நான் இப்போ கிஃப்ட் கொடுக்க போகிறேன். மேலே இருந்து அந்த சாக்லேட்ஸ் விழுவுதா? எல்லாமே உங்களுக்கு தான். நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒழிச்சு வைக்க போகிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ கண்டுபிடிக்கணும். 16 சாக்லேட்ஸ் நான் இப்போ ஒழிச்சு வைக்கிறேன் இந்த சரௌண்டிங்லேயே. நீ ஒழிச்சு வைக்கணும். நான் ஒழிச்சு வைப்பேன், நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. ஓகே பிரியா இந்த கேட்குடி இருங்க, எல்லாருக்கும் மேலே நான் தூக்கி போடுறேன். ஓகே இப்போ இன்னொரு இது என்னன்னா, நான் வந்து ஒரு 2 minutes நீங்கள் எல்லாரும் கண்ண முடியுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருக்கேன், நீங்கள் போய் கண்டுபிடிக்கணும். ஓகே இங்கே ஃபுல்லாக டோட்டலாக 14 சாக்லேட்ஸ் ஒழிச்சு வச்சிருக்கேன். ஒழிச்சு வைக்கிறேன், எல்லாரும் கண்ண முடிக்கோங்க. 14 சாக்லேட்ஸ்ல நீங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகே இப்படி சிம்மினி வழியாக ஒன்று ஒழிச்சு ஓகேக்கா இப்போ வந்து ஸோ வந்து நான் இப்படி ஒழிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து என்னதுன்னா அக்கா இங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே நான் இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம் எல்லாருமே ஏறி பார்ப்போமா? ஓகே டியர் இப்போ எல்லாரும் கண்டுபிடிங்க. அக்கா நான் இப்போ கண்டுபிடிக்கிறேங்க்கா. நான் பம்ப் செட் கிட்ட வந்தது ஒன்று சூப்பர். நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே நம்ம போய் அந்த சைட் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் போய் கண்டுபிடிக்கிறேன். அந்த சைட் தான் போன மாதிரி இருந்துச்சு, போய் ட்ரை பண்ணிட்டு வருவோம். என்ன பிரியா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போய் கண்டுபிடிக்க போகிறேன். இது மேலே ஏறி பார்ப்போம். இது உள்ள ஏதோ இருக்கு. என்னடி உள்ள போயிட்ட? லோட்டஸ் இது உள்ள இருக்கு, நான் பார்த்துட்டு. லோட்டஸ் என்ன லோட்டஸ் விழுந்துட்டியா? பார்த்துடி ஒன்று தெந்திரி எடுப்போம். என்ன உள்ள போட்டு தப்பா போயிடுச்சுல இருக்கு, எடுக்கவே முடியல. சரி எடு. வந்துச்சு. ஓகே சூப்பர்.
நான் போய் நெக்ஸ்ட் ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே இப்போ வந்து இங்க நான் வந்து இன்னொரு இதுலேயும் போய் கண்டுபிடிக்கிறேன். அந்த அக்கா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் நீங்க இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சரி ஓகே நம்ம சிம்னி வழியா நம்ம சிம்னில ஏறி பார்ப்போம். 2 சாக்லேட் இருக்கு. சூப்பர் டிண்டு வேற லெவல் டிண்டு வேற லெவல் சூப்பர் யா தி பெஸ்ட் டிண்டு டிண்டு அக்கா நானும் இங்க பார்த்துட்டேனே. ஒரு கிளாஸ்ல வந்து 2 சாக்லேட் இருந்தது. நானும் பார்த்துட்டேன்க்கா. ஓ நீங்க பார்த்துட்டியாடா? சரி ஓகே நெக்ஸ்ட் யாருமே கண்டுபிடிக்கலையா? வச்சிருக்காங்க. அக்கா நானும் இங்க பார்த்துட்டேன். இங்க பம்ப் செட்டுக்கு பக்கத்துல இன்னொன்னு இருந்துச்சு. நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. இவன் என்ன டென்ஷன் மேல ஏறி பார்த்தேன். டென்ஷன் ஒரு 4 சாக்லேட் இருக்கு. நான் எடுத்து கீழே போட்டேன். கேட்ச் புடி முடிச்சா 4 இருக்கு. ஓ நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். ஓ நெக்ஸ்ட் யாரு? அக்கா அக்கா நானும் கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே நான் இப்ப கவுண்ட் பண்றேன்க்கா. சரிடா அப்படியே நீ கவுண்ட் பண்ணு. 2 2 4 6 8 10 12 14 16 குட்டீஸ். ஓகே நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்ம வெளியில போகலாம். ஓகே குட்டீஸ் சரி நீங்க இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு 4 அவளுக்கு 4 அவளுக்கு 4 உனக்கு 4 ஓகேயா? ஓகே நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருங்க. நம்ம நாளைக்கு வந்து என்னோட பியூட்டி பார்லர்ல ஒரு இடத்துல பார்த்து என் ஃப்ரெண்ட் பார்த்துருக்கா. ஸோ அந்த இடத்துல போயிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் பூமி பூஜை பண்ணிட்டு நான் பியூட்டி பார்லர் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன். நீங்களும் வாங்க குட்டீஸ். சூப்பரா இருக்கும் என்னோட பியூட்டி பார்லருக்கு. ஓகே गाइस இந்த முழுமையான எபிசோட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அடுத்த ஒரு மாசம் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எல்லாரும் மாதிரியும் நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிரோம். நீங்க அதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க வியூஸ் போகுது ஆனா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க என்ன மாதிரி வீடியோ வேணும்னு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க. அதே மாதிரி தீபிகா எடிட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க வாங்க गाइस மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பை பை. வீடியோல போறோம். பை. வீடியோல போயிடுங்க. பை.